எக்விஷன் ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து சாஃப்ட்வேர் பேஸ்டு ஸ்டோரேஜ், இன்னொன்று வந்து ஹார்ட்வேர் பேஸ்டு ஸ்டோரேஜ். ஸோ சில ரெக்வயர்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000 கேமராஸ் வந்து எனக்கு 1 இயர் ரெக்கார்டு வேணும், இல்லை 2 இயர்ஸ் ரெக்கார்டு வேணும், நம்மளுக்கு வந்து ரெக்குவயர்மெண்ட் வரும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பல்காக ஸ்டோரேஜ் தேவைப்படும். ஒரு 1 பெட்டாபைட்டோ இல்லை வந்து ஒரு 2 பெட்டாபைட்டோ நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ அந்த ஒரு டைமில் நம்மளுக்கு வந்து நார்மல் என்வியர் அப்படிங்கிறது மேக்ஸ் நம்மளுக்கு வந்து 8 SATA இன்டர்ஃபேஸ் தான் வரும். ஒரு SATAவில் அப் டு 16 TB தான் சப்போர்ட் பண்ணுற மாதிரி வரும். 60 to 21 TB சப்போர்ட் ஆகும். ஸோ அதை தாண்டி நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கும்போது நம்ம சிவிஆர் சொல்யூஷன்ஸ் போகிற மாதிரி இருக்கும். சிவிஆர் அப்படிங்கிறது 24 SATAலேருந்து 64 SATA 72 SATAs அப்படிங்கிறது உங்களுக்கு ஹார்ட்வேர் இன்டர்ஃபேஸோட நம்பர்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ இந்த மாடல் நம்பர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட் அப்பான் த ரெக்வயர்மெண்ட் ப்ளஸ் பேஸ்ட் அப்பான் த ஸ்டோரேஜ் நம்ம வந்து கேல்குலேட் பண்ணுவோம். ஸோ நம்ம சொல்யூஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 ஆப்ஷன்ஸை ப்ரொவைட் பண்ணுவோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சிவிஆர் பேஸ்ட், அதாவது கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் ப்ரொவைட் பண்ணிவிடுவோம். இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் வந்து விஎம்எஸ் கூட கம்யூனிகேட் ஆகும். ஸோ அந்த விஎம்எஸ்லேருந்து டேட்டா வந்து புல் பண்ணி இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ்க்கு உங்களுக்கு சென்ட் பண்ணும். என்ன ரீசன்னால வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ டே பை டே உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் ஆகும்பொழுது அதோட பர்ஃபார்மன்ஸ் குறையக்கூடாது அப்படிங்கிற ரீசனுக்காக ஸ்டோரேஜ் தனியாகவும் விஎம்எஸ் தனியாகவும் ப்ரொவைட் பண்ணிடுவோம். சில ஓஎம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் ப்ளஸ் விஎம்எஸ் ரெண்டும் சேர்த்து ஒன்றா ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அதோட ரிஃப்ளெக்ஷன் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா டே பை டே உங்களுக்கு வந்து 6 மந்த்துக்கு அப்புறம் இல்லை 1 இயர்க்கு அப்புறம் உங்களோட லோட், அதாவது சிஸ்டமோட லோடு இன்க்ரீஸ் ஆகும்போது நீங்கள் டீகோடிங் கெப்பாசிட்டி குறையிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் ஹிக்வேஷனில் எப்படி ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னா மானிட்டரிங் அப்ளிகேஷன் தனியாகவும் ஸ்டோரேஜ் பாக்ஸ் தனியாகவும் ப்ரொவைட் பண்ணுவோம். நீங்கள் சாஃப்ட்வேர் பேஸ்டு சொல்யூஷன் போனாலுமே அப்படி தான் உங்களுக்கு வந்து சாஃப்ட்வேர் ஃபார் ஸ்டோரேஜ் தனி சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். மானிட்டரிங் அப்ளிகேஷன்ஸ் வந்து தனி சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஸ்டோரேஜ் சொல்யூஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 காம்பனன்ட் தேவை. ஒன்று மானிட்டரிங் அப்ளிகேஷன், இன்னும் வந்து ஸ்டோரேஜ் அப்ளிகேஷன். மானிட்டரிங் அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஹிக்ஸ் அண்ட் ரிலஸ். ஸ்டோரேஜ் அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எய்தர் பி ஸ்டோர் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லைனா வந்து ஸ்டோரேஜ் பாக்ஸ் நாஸ் பாக்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த நாஸ் பாக்ஸுங்கிறத நம்ம சிவிஆர்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஸ்பெசிஃபிக் மாடல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரீஜன் வைஸு இல்லை ரெக்குவயர்மெண்ட் வைஸ் உங்களுக்கு மாறும். ஸோ இதுதான் ஃபைனல் மாடல் அப்படிங்கிறது நம்ம டிஃபைன் பண்ண முடியாது. எக்ஸாம்பிள் இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு 1000 கேமராஸ் இல்லை 500 கேமராஸ் நம்ம எடுத்துக்கோமே. அந்த 500 கேமராஸ்க்கு இப்போ நம்ம வந்து ஸ்டோரேஜ் டிசைன் பண்ணுவோம். இது நார்மலாக ஆன்லைனில் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஹிக் டிசைனர் டூல். நீங்கள் அதை ஆன்லைனில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா ஹிக் டிசைனர் டூல் போட்டிங்கன்னா உங்களுக்கு இது உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அதில் போய்ட்டு ஸ்டோரேஜ் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டோரேஜ் சூஸ் பண்ணிவிட்டு எனக்கு இப்போ வந்து 1000 கேமராஸ் ரெக்குவயர்மெண்ட்டு ஃபார் 1 இயர் அப்படின்னா நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு வந்து 7416 டிபி தேவைப்படுது, அதாவது அப்ராக்சிமேட்டாக 6.5 பெட்டாபைட் அப்படிங்கிறது உங்களுக்கு தேவைப்படும். 6.5 பெட்டாபைட்டுக்கு உங்களுக்கு என்ன டிவைஸ் போடணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு கொடுத்துரும். என்விஆர் அந்த என்ன மாடல் சூஸ் பண்ணணும், ஸ்டோரேஜ் பாக்ஸ் வந்து என்ன மாடல் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துரும். ஸோ 48 SATA டிவைஸில் நீங்கள் வந்து ஸ்டோரேஜ் பாக்ஸ் போடுற மாதிரி இருக்கும். மொத்தமாக வந்து உங்களுக்கு 48 ஹார்ட் டிஸ்க் தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி வந்து ஹார்ட்வேர் பெஸ்ட்டு ஸ்டோரேஜ் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். இல்லை எனக்கு வந்து ஹார்ட்வேர் பெஸ்ட்டு ஸ்டோரேஜ் வேணால் நீங்கள் ஆல்ரெடி வந்து சர்வர் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த சர்வரில் பி ஸ்டோர் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். இந்த பி ஸ்டோர் லைசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய கேமராஸ் பேஸ் பண்ணி 100 கேமரா யூஸ் பண்ணுறீங்கன்னா 100 கேமராக்கு லைசன்ஸ் ப்ரொவைட் பண்ணிவிடுவோம். இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபிசிக்கல் சர்வரில், அதாவது ஹெச்பிஓ இல்லை டெல்லோ நீங்கள் சர்வர் வச்சுருந்தீங்கன்னா அந்த சர்வரில் இதை டெப்ளாய் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய ஸ்டோரேஜ் வந்து மானிட்டரிங் சர்வர் கூட மேப் பண்ணி விட்ருப்போம். ஸோ அதில் வந்து உங்களுக்கு வந்து ஆட்டோ ஸ்கேலிங் ஆகிட்டு நீங்கள் அதில் இருக்கிற ஸ்டோரேஜ் வந்து ரெக்கார்டிங் பர்பஸ்க்காக கன்சியூம் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் பி ஸ்டோர் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு சாஃப்ட்வேர் சொல்யூஷன் போனீங்கன்னா ஹிக்வேஷன் வந்து பார்த்திங்கன்னா 2 ஆப்ஷன். ஒன்று வந்து என்டர்பிரைஸ் லெவலில் சொல்கிறேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சிவிஆர், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பி ஸ்டோரு. சிவிஆர் அப்படிங்கிறது ஹார்ட்வேர் பெஸ்ட்டு சொல்யூஷனு, பி ஸ்டோர் அப்படிங்கிறது சாஃப்ட்வேர் பெஸ்ட்டு சொல்யூஷன்ஸ். ஸோ ரெக்குவயர்மெண்ட் பேஸ் பண்ணி உங்களுக்கு மாடல் நம்பர் ப்ரொவைட் பண்ணுவோம். ரெக்குவயர்மெண்ட் இருந்துச்சுன்னா ரெஸ்பெக்டிவ் சேல்ஸ் டீம்கிட்ட காண்டாக்ட் பண்ணாங்க. அவங்க ஸ்டோரேஜ் பேஸ் பண்ணி கேமராஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து லைசன்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. தேங்க்யூ.